ஜெபம் செய்வோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, என்னை மறைத்து கொள்ளும், உம்மை வெளிப்படுத்தும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்தட்டும், மாற்றட்டும், பண்படுத்தட்டும். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சத்தத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. Sorry. எபிரேயர் நிருபத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு 2 வாரத்திற்குரிய அந்த பிரசங்கத்தினை நான் நினைவுபடுத்துகிறேன். முதலாவது பிரசங்கம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே இயேசு தேவனுடைய குமாரன், இட்ஸ் a greatest son of God என்கிற தலைப்பில் 2 குறிப்பை நாம் தியானம் செய்தோம். ஒன்று, அவர்தான் ஆண்டவருடைய வெளிப்பாட்டினுடைய நிறைவு, இட்ஸ் a complete revelation of God. இரண்டாவது, he is greater than the angels அப்படிங்கிற ஒரு தியானத்தை பார்த்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம் என்றால், இட்ஸ் a great salvation, இந்த மிக பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்தோம். இந்த நாளிலே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். Turn your Bible if you can to Hebrew chapter 2 verse 5 to 9. மிகவும் சின்ன ஒரு வேத பகுதி, ஆனால் it is loaded with a theological and biblical understanding. 2004ஆம் ஆண்டிலே நான் போதகராக பிரிஸ்பன் சிட்டி சர்ச்சிலே நான் பணியாற்றிய பொழுது, அந்த அந்த சபையிலே we have a once a week we have a talent hour. அந்த talent hour என்று சொன்னால், அந்த நாளிலே எல்லாரும் வந்து அவர்களுக்குரிய அந்த டேலண்டை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள். சிலர் பெயிண்டிங் பண்ணுவார்கள், சிலர் வேற டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஹிடன் டேலண்ட்ஸ் என்று சொல்லுவோமே, அதை செய்வார்கள். நான் அங்கே போவதுண்டு. அங்கே எனக்கு தெரிந்த என்னுடைய சபையினுடைய ஒரு நண்பர், அவர் வருவார். அழகாக அவர் ஒரு பெயிண்டிங் பண்ணுவார். நம்முடைய சபையில் நம்முடைய ஜான்ராஜ் அப்பாவை நீங்கள் தெரியும். அவங்க அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க அப்படியே நம்ம பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக அவர்கள் வடிவமைப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நபர். அவரோடு கூட சேர்ந்து நாங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த காலத்திலே அப்போ இருக்கிற சமயத்தில் எல்லாம் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்கில் நான் ரொம்பவும் இருந்தபடினாலே அவர் எப்பொழுதும் சொல்வார், இந்த அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் எதுக்கு பண்ணுகிறாய், இது ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி ஏதாவது செய்வார். ஆகையால் அவர் என்னை ஒரு நல்ல இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக நான் பெயிண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை என்னிடத்தில் கொடுத்தார். அது இன்னும் என்னிடத்தில் இருக்கிறது. 1950ஆம் ஆண்டில் குயின் எலிசபெத் II காரனேஷனில் வெளியான ஒரிஜினல் காரனேஷன் புக். அவர் அதை வாங்கி அதை பத்திரமாக வைத்திருந்தார். அவர் சொன்னார், இந்த புத்தகத்தை நான் கொடுக்கிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள படத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெயிண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது நான் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை இன்னும் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதி உள்ள அந்த அஃபிஷியல் ஃபோட்டோஸை பார்க்கும் பொழுது அமேசிங் ஃபோட்டோஸ். எனக்கு அந்த ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ண முடியவில்லை. நான் கூகுளில் இருந்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்தேன். ஆனால் இந்த ஃபோட்டோவும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. எலிசபெத் II அவங்க காரனேஷன் பண்ணும்போது அந்த கத்தீட்ரல்ல எல்லாரும் உட்கார்ந்து ஒரு அரசி இந்த விதமாக அவர்கள் அரியணை ஏறுகிறார்கள், சிங்காசனம் ஏறுகிறார்கள் என்று சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு ஆடம்பரமாக இருந்தது. இப்பொழுது சார்ல்ஸ் இருக்கிறார், அவர் ராஜா கிங் சார்ல்ஸ் இருக்கிறார். இந்த விதமான ஒரு ராஜா ஒரு ராணி பட்டம் ஏற்கும் பொழுது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம். அப்பேற்பட்டதான ஒரு அம்சத்தில் குறித்து நாம் திகைத்து போகிறோம்.
நம்முடைய ஆண்டவர் முடிசூட்டப்படுகிறார். அந்த முடிசூட்டல் எப்படி என்றால், ஒரு தேவ மைந்தனாக is a greater son of God, is coronated as a great son of God என்பதை குறித்து தான் இந்த வேத பகுதியிலே அவர் சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை நாம் 3 விதமாக நான் பிரிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 8ஆம் அதிகாரம் முதல் பகுதி, 8வது வசனத்தினுடைய 2வது பகுதி 2வது பிரிவு, 9வது வசனம் 3வது பிரிவு. When you look at this passage, it is a very important passage, the plan or the map of salvation history in the Bible. ஆண்டவருடைய இரட்சிப்பினுடைய திட்டத்தை இந்த 4 வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது நீங்கள் இந்த நாம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தினுடைய முதற் பகுதியை பாருங்கள். அங்கே இவ்விதமாக சொல்லுகிறார், உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து என்று சொல்லி அங்கே சொல்லுகிறான். When you listen to that, you know that what he is talking about. ஆதியாகமம் 1ஆம் 2ஆம் அதிகாரங்கள் தான். ஆதியாகமத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சாயலாக அவர்களை படைத்தார். ஆண்டவர் அவர்களை படைக்கும் பொழுது தேவதூதரை விட சற்று தாழ்வாகத்தான் படைத்தார். It's less than the angel, but more than anyone in the creation. It is a kind of crown of the creation is the human being. Crown of the creation is Adam and Eve. இந்த அளவிற்கு ஆண்டவர் ஒரு சாதாரண மண்ணிலே உருவாக்கப்பட்ட மனிதனையும் அந்த மனுஷியை வைத்து ஆண்டவர் அவளை உயரமாக வைக்கிறார். இது ஆண்டவர் செய்த ஆரம்பம் இல்லையா? நமக்கு நன்றாக தெரியும். இதே வசனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தினுடைய அந்த கொட்டேஷனை தான் இங்கே பயன்படுத்துகிறார். சாதாரணமாக படைக்கப்பட்டவனை படைப்பிலே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிறார். தன்னுடைய சாயலாக அவனை உருவாக்குகிறார். தன்னுடைய இமேஜிலே அவரை உருவாக்குகிறார். ஆண்டவர் அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், சகலத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அவர் படைத்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து பேர் வைப்பான்னு சொன்னார். அவன் என்ன பேர் வச்சானோ அத்தனையும் அவனுக்கு பேர் வச்சது இல்லையா? நான் அடிக்கடி எங்கள் அம்மாட்ட நான் சின்ன வயசில் சொல்வேன், ஆதாம் பேரிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அது என்ன புறான்னு வச்சிருக்கிறாரு, வேற ஒரு பேர் இருக்க அப்படின்னு சொல்லிலாம் நான் வாக்குவாதம் பண்ணி. ஆனால் ஆதாம் என்ன பேர் வச்சானோ அந்த பேர் தான். அந்த அளவிற்கு ஆண்டவர் அவனை ஒரு உச்ச நிலையிலே கிரவுன்மனாக வைத்திருந்தார். The crown of the creation என்று சொல்லும்போது 3 முக்கியமான காரியங்களை ஆண்டவர் மனுக்குலத்துக்கு கொடுத்தார் படைப்பில். ஒன்று, டிவைன் இமேஜ், தன்னுடைய சாயல். தன்னுடைய சாயல் அது வேற எந்த மிருகத்தின் சாயல் கிடையாது, எந்த இயற்கையினுடைய படைப்பின் சாயல் கிடையாது. தன்னுடைய சொந்த சாயலாக அவர் படைக்கிறார். நீங்கள் வாசிக்கும் போது நம்முடைய சாயலாக படைப்போம் என்று சொல்லி அங்கே வரும். ஆண்டவர் தம்முடைய சாயலாகவே அவர்களை படைக்கிறார். அப்பேற்பட்டதாக ஆண்டவர் படைத்த அந்த சாயல் முதலாவது அவருடைய சாயல். இரண்டாவது, இது எல்லா படைப்பினை விட கடைசி, the climax of creation. ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கும் போது it is not the one of the creation, it is a climax. அதுக்கு பிறகு அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் கடைசியாக கிளைமேக்ஸ் கொண்டு வந்து வைத்துட்டு ஆண்டவர் அவர் இளைப்பாறுகிறார் 7ஆம் நாளில். So it's a climax of the creation. மூன்றாவதாக you have to feel that God has given his authority to the human being. You manage, you take the stewardship, you manage every creation. authority கொடுக்கிறார். சகலமும் உனக்கு கீழே தான் இருக்கும், சகலமும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், உன்னுடைய அதிகாரத்தில் தான் இருக்கும். ஆகையால் ஆண்டவர் முதலாவது படைக்கும் பொழுது 3
காரியங்களை கொடுக்கிறார். டிவைன் இமேஜ், கிளைமேக்ஸ் ஆஃப் கிரியேஷன், அண்ட் தென் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. எப்பா நீ வச்சு ஆளு என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரியதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இதைத்தான் எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். அவர் தேவதூதரை விட நம்மை சிறிதாக படைத்தார், ஆனால் நமக்கு கொடுத்த கிருபைகளும் அதிகாரமும் அம்சங்களும் அதிகமானவைகள். Human being is not like any other creation. It's a climax of creation. God really loved that creation. ஏதேன் தோட்டத்தில் வைத்த உடனே அவர்களோடு உலாவுகிற ஆண்டவர். வேதத்தில் அவர் மற்ற மிருகங்களோடு உலாவினார் என்று போடவே இல்லை, இல்லையா? அவர் தன்னுடைய தன்னுடைய இமேஜிலே உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமோடு ஏவாளோடு அவர் உலாவுகிறார். லில்லிக்கும் எனக்கும் இப்பொழுதெல்லாம் அதிகமாக கலெக்ட் பண்ணல. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலெக்ஷன் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆஸ்திரேலியன் காயின்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, அதை கலெக்ட் பண்ணோம். அது கொஞ்சமாக கலெக்ட் பண்ணால் பரவாயில்ல, ரொம்ப கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் ஒவ்வொரு காயினுக்கு பின்னால் நாங்கள் இருக்கும்போது, இப்போ கிங் ஜார்ஜ் போட்டிருக்காங்க. நான் when I go home I will find it, the King Charles coin. But anyway, when we collected all the coins, எலிசபெத் மகாராணியுடைய படம் இருக்கு. Look at that. It's because it is the coin, it is a normal metal, but the coin has the authority, the significant image. அந்த காயினை கொடுக்கும்போதே $1 $2 அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப பார்த்தா குயினுடைய படம் இருக்கும். That makes the difference of that metal. ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கும் போது ஏதோ மற்ற சோசியல் அனிமல் மாதிரி எல்லாரையும் படைத்தார் என்பதில்லை. நம்மை ஆண்டவர் உயர்வாக படைத்தார், உயர்வாக படைத்தார். நம்மெல்லாம் தேவதூதருடைய தாழ்ந்தவங்க தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தேவதூதர்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. ஆண்டவர் எந்த தேவதூதருக்கும் பார்த்து நான் உன்னை இமேஜில் உண்டாக்குறேன்னு சொல்லலை. ஆண்டவர் எந்த தேவதூதனை பார்த்து எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லலை. அத்தனை கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனால் 8வது வசனம் பிற்பகுதியை பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறார்? அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டு இருக்க காணோம். எல்லாமே உனக்கு கீழ்பட்டு இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் உண்மையிலே பார்த்தா ஒன்றும் கீழே இல்லை, எல்லாம் நமக்கு மேலே தான் இருக்குது. என்ன நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதனாலே பாவம் வந்தது. அந்த பாவத்தினாலே நாம் நம்முடைய இமேஜை இழந்து விட்டோம். அந்த பாவத்தினாலே நாம் படைப்பினோட உச்சம் என்கிறதை இழந்து விட்டோம். பாவத்தினாலே எல்லாவற்றிற்கும் நாம் அடிமையாகி விட்டோம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி ரோமரிலே சொல்லுவார். ஒரே மனுஷனாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது, இல்லையா? அதனாலே நம்ம எல்லாரும் அடிமைகளாகத்தான் இருக்கும், பாவத்துக்கு அடிமைகள். சரி, ஆதியாகமம் 1-2 பற்றி முதல் பகுதியில் சொல்லுகிறார். 2வது பகுதியிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார். இது எப்படி இருக்கும் என்றால், ஒரு நல்ல மகாராணியினுடைய பொதிக்கப்பட்ட அந்த நாணயம், அந்த காயின் எடுத்து ஒரு மட்டுக்குள்ளே எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரீசன்ட்லி ஐ வாஸ் வாட்சிங் ஏ ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த டெட் சீலே நான் பார்த்து கொண்டு இருந்த பொழுது அதில் ஒரு சின்ன காயின், அந்த காயினுடைய அது எல்லாம் மட்டும் அதில் அந்த காயினாக கூட தெரியலை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலையில் இருக்க ஒன்றை எடுத்து அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரிஜினலாக அது எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி அவங்க கிராஃபிக்காக போட்டு காட்டும் பொழுது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த காயின் அவ்வளோ உயர்வான ஒரு காயின், அது மட்டில் போன பிறகு யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. என்றைக்கு பாவம் உள்ளே வந்ததோ நாம் அடிமைகளாகி மாறிவிட்டோம். நாம் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு அடிமைகள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது,
நாம் பாவத்திற்கு அடிமை ஜெயம் பட்டிருக்கிறபடினாலே பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஸோ முதல்ல சொன்ன டிவைன் இமேஜ், கிளைமேக்ஸ் ஆஃப் த கிரியேஷன், தென் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. இப்போ என்ன நடந்தது? பிகாஸ் ஆஃப் த சின் we lost image, we lost divine image, we lost our status as the climax of creation, we lost our authority, delegated authority. இவ்வளவு அழகாக படைத்த படைப்பு தப்பு பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு. இந்த ரெண்டு இந்த வசனங்களில் ஹீப்ரு ரைட்டர் ரியலி பிரிங்ஸ் த ஜெனசிஸ் சாப்டர் 1, 2 and 3 பியூட்டிஃபுல்லி கொண்டு வரார். நாம் எல்லாரும் நம்முடைய இமேஜை இழந்துட்டோம், அத்தாரிட்டி இழந்துட்டோம், நம்முடைய யூனிக்னஸ் இழந்துட்டோம். we are all sinners now. சரி, இதுக்கு பிறகு 9வது வசனத்தை பாருங்க. இதான் மிகவும் முக்கியமான வசனம். இழந்து போன இந்த இமேஜ், இழந்து போன அத்தாரிட்டி, இந்த எழுந்து போன யூனிக்னஸ், இதை எப்படி திருப்பி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் வருகிறார். பழைய ஏற்பாடு நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அடிக்கடி மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டிலே 2 விதத்தில் இருக்கும். மனுஷகுமாரன் என்று சொல்வது நீங்களும் நானும். இன்னொரு மனுஷகுமாரன் என்று சொல்வது இயேசுவுக்கு மாத்திரம் உரித்தான ஒன்று. அவர் சொல்லுகிறார், இந்த மனுஷகுமாரன் படைக்கப்பட்டு விழுந்து போன பின்பு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமாரனாக வந்து அவர் பாடுபட்டு அவர் உயிரோடு எழுந்து அவர் ஜெயித்து ஒரு பெரிய ஒரு மீட்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 9வது வசனம், அருமையான வசனம். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, நம்மை போல சாதாரண படைப்பாக அவர் வந்தாலும், தேவதூதருடைய சிறியவராக வந்தாலும், மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். Crown him, it was coronated. It's a beautiful coronation. It's the Son of Man to make us to go back to get all we lost. What we lost? We lost the image, divine image. We lost the climax of the creation. We lost the delegated authority. ஆகையால் எழுந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன்னையே அர்ப்பணித்தார். ஸோ ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இட் இஸ் நாட் வெரி ஈஸி. சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 என்று சொல்லி ஆதியாகமம் 3 அதிகாரத்தை சொன்னவர் நேரடியாக எங்க போகிறார் என்றால் புதிய ஏற்பாட்டுக்கு போய்விட்டார், காஸ்பலுக்கு போய்விட்டார். நேரடியாக காஸ்பலுக்கு போயிட்டு நாம் பாவிகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக அவர் முடிசூட்டப்படுகிறார். அவர் முடிசூட்டப்பட்ட மனுஷகுமாரன். அவர் மாத்திரமல்ல, நாம எல்லாரையும் அவரோடு கூட முடிசூட்டுவதற்காக அவர் தன்னை தாமே ஒப்படைத்தார். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். We are not ordinary people. As the believers, we are not ordinary people. Yes, we were sinners, true. We lost our image, we lost the uniqueness, we lost our authority. We were slave for everything. But Jesus came and redeemed us and coronate us with him. பவுல் அப்போஸ்தலன் அவரோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக. நமக்கு அந்த இமேஜ் வருகிறது. கிறிஸ்துவனுடைய சாயல், தேவனுடைய சாயல் நமக்குள்ளே வருகிறது. தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது, போங்கள் என்று தான் சொன்னார் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், நீங்கள் you are unique, you are in the world but you are not of the world என்று சொன்னார். we are unique. ஆண்டவர் நாம் இழந்து போன அந்த வாழ்வை திரும்ப நமக்கு கொடுத்து நம்ம தான் முடிசூட்டப்பட்ட மனுஷகுமாரனால நம் ஒவ்வொருவரும் அதில் பங்கேற்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். The great coronation is not just for the coronation of our Lord Jesus Christ as the Son of Man, but each and every one we have received
and regain our image, our authority, our uniqueness. இப்போ அந்த ஆர்கியலாஜியில் பார்க்கும்போது அந்த காயினை எடுத்தாங்க. காயினை எடுத்து ப்ரஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மேலே கெமிக்கல்லாம் போட்ட பிறகு அந்த காயின் ரொம்ப மோசமாக இருந்த காயின் நல்ல ஒரு சிகப்பு கலரில் ஜொலிச்சுது. அதை பார்த்த உடனே அவங்க சொன்னால் திஸ் இஸ் த ஒரிஜினல், ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு த ஒரிஜினல் காயின் என்று சொல்லி அந்த டாக்குமெண்ட்டில் காட்டும்போது எனக்கே ஆச்சரியம். திஸ் த சேம் திங் காட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப், மை லைஃப். நாம் எல்லாரும் பாவிகளாக இருக்கும்போது மட்டில் விழுந்த காயின் மாதிரி அதை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து நம்முடைய ஒரிஜினலாக ஆண்டவர் என்ன செய்கிறார், கொண்டு வருகிறார். ஆகையால் ஆண்டவரால் நாம் புதுப்பிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓகே, we were the sons of Adam and daughters of Adam. Yes, but now we are the sons and daughters of second Adam, Jesus Christ. அப்போ அவருடைய சாயல் நமக்கு வருகிறது, அவருடைய அதிகாரம் நமக்கு வருகிறது, ஆண்டவருடைய யூனிக்னஸ் வருகிறது. அப்படி என்றால் திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் we are not ordinary people. We are the ambassadors of Jesus. We are the generation of Jesus. பில்லிகிரகம் சொல்றது மாதிரி we are the generation of Jesus. அப்போ ஆண்டவருடைய சாயலை, ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அதிகாரத்தை, ஆண்டவருடைய யூனிக்னஸை நம் மூலமா இந்த உலகத்திற்கு என்ன செய்றாரு? ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். That is the call of God to us. அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு. ஒரு கதை சொல்கிறேன், ரொம்ப காலத்தில் கேட்ட கதை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது கதை சொன்னால் கதை எல்லாரும் நினைவு வச்சுருப்போம் இல்லையா? அட்லீஸ்ட் யூ காட் த பாயிண்ட். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அந்த விவசாயி நிறைய கோழிகளை வளர்த்து வந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த கோழிகளை வளர்த்து வந்து எல்லாம் அந்த வீட்டை சுற்றிலும் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கழுகு குஞ்சு அந்த வீட்டு முன்னால் விழுந்து கிடந்தது. ஐயோ, கழுகு குஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்லி அதை எடுத்து பக்குவமாக பார்த்து அதை அந்த கோழிகளோட என்ன செஞ்சான்? விழுத்தான். இந்த கழுகும் கோழி குஞ்சுகளோட வளர ஆரம்பித்து அதோடு நடந்துச்சு. கோழி சாப்பிட்டது அது சாப்பிட்டுச்சு, கோழி மாதிரி அது நடந்துச்சு, எல்லாம் அது மாதிரி நடந்தது. இப்படி நடந்து அது வளர்ந்துச்சு. கோழிக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனால் அந்த கழுகு தான் கழுகுங்கிறது நினைவில்லை, கோழி நினச்சிட்டு கோழி மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இந்த விவசாயத்துக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா வளரதுக்கு தான் கோழிகிட்ட விட்டோம், இது கோழி மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த கழுகு எடுத்து ஒரு மலைக்கு மேலே கொண்டு போகிறான். மலைக்கு மேலே கொண்டு போய் அதை விட்டுட்டு அது சொல்கிறான், கழுகை நீ கோழி கிடையாது, நீ கழுகு தான், அதனால் நீ பறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கழுகு அவனை பார்த்து தான். அவன் சொன்னான், நீ பறக்கணுச்சு. உச்சியிலிருந்து அந்த கழுகை தூக்கி எறிகிறான். தூக்கி எறிஞ்சோடனே இந்த கழுகு தான் கோழி இல்லை, தான் கழுகு என்பதை உணர்ந்து அது பறக்க ஆரம்பிச்சுதான். நான் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னா, எபிரேய நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவ திருச்சபையினுடைய நிலையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். திருச்சபையின் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள், ஆவிலே நிறைந்த பிள்ளைகள், திருச்சபையின் பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகள் ஆராதனைக்கெல்லாம் வருவாங்க. But they miss that important role, the uniqueness of their lives. இந்த உலகமாக போகிறதுனால இந்த கோழிகளோடு சேர்ந்த கழுகு போல அதுவும் நடந்தது. ஆனால் கழுகுதான், கோழி தான். பறக்க வேண்டியவர்கள் பறக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தன்னுடைய சாயலை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு யூனிக்னஸை கொடுத்த ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை நடமாட வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார். திருச்சபையாக நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் போல்தான், எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே கிடையாதுன்னு சொன்னால், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஆதியிலே ஆதாமை படைக்கும் பொழுது எப்படி வைத்தாரோ அப்படி நம்மை மாற்றி இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை தூக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே மாதிரி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்த பிறகும்
நம்ம வந்து பழைய ஆதாமாய் தான் இருக்கிறோம். நம்ம எவ்வளவு தான் நம்ம இருந்தாலும் கண்காணிப்பில் இருந்தாலும் நம்மளால வித்தியாசம் காட்ட முடியலை. கோழி கோழி தான், கழுகு கழுகு தான். சாட்சி என்கிற ஒரு சொல்லை நாம் கேட்டிருக்கிறோம். சாட்சின்னு சொன்னோடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ முன்னால் போகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. சாட்சி என்பது முன்னால் சொல்கிறது மட்டும் சாட்சி கிடையாது. இந்த உலகத்தில் ஆண்டவனை உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தை, செயல்கள், சிந்தனைகள், பார்வைகள், உறவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை வித்தியாசமாக வைத்திருக்கார். ஏனென்றால் நமக்கு ஒரு புதிய அந்த இமேஜை கொடுப்பதற்காக, ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பதற்காக அவர் சிலுவையில் பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். He has given the great price for you. சாதாரணமாக உங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் ஏதோ ரட்சிடு என்று சொல்லிவிட்டு போகவில்லை, தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். அப்பேர் கொடுத்த ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கும் பொழுது, அந்த நம்மை ஆண்டவர் விதமாய் புதிய சமுதாயமாக, புதிய திருச்சபையாக மாற்றி இருக்கும் போது நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். புறஜாதிகளுக்குள்ளே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், இன்னும் அறையில் ஆடாதவன் அம்பலத்தில் ஆட முடியாது இல்லையா? அறையில் ஆடி பழகாதவன் மேடையில் போய் ஆட முடியாது. நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளிலும், வீடுகளிலும், திருச்சபையிலும் நம்ம வந்து ஆண்டவருடைய அந்த பிரதிபலிப்பை காட்டலன்னு சொன்னால் நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு காட்ட போகிறோம்? அதைத்தான் இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. You have divine image. You are the unique creation of God now. You have the divine authority. What are you doing with that? What are you doing with that? கடைசியாக ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆண்டவருடைய ரூபத்தில் நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? What are you doing with that? எனக்கு கிடைச்சிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கோமா? இல்லை. இஃப் யூ டூ தட், நான் சொன்ன அந்த சின்ன கதை இருக்குல்ல, இந்த கழுகு கோழிகளுக்குள்ளே இருந்து கோழி மாதிரி இருக்கிற மாதிரி, யூ ஆர் கால்ட் டு ஃப்ளை, யூ ஆர் கால்ட் டு டெஸ்டிஃபை, யூ ஆர் கால்ட் டு மேக் எ டிஃபரன்ஸ், யூ ஆர் கால்ட் டு டூ கிரைஸ்ட் மிஷன், யூ ஆர் கால்ட் டு லிவ் ஹோலி, யூ ஆர் கால்ட் டு லவ் ஒன் another. You are called to do. No option. ஏன்னா அவர் கொடுத்த பிரைஸ் வெரி ஹை. அதனால தான் இந்த கேள்வியை உங்கள் மத்தியில் வச்சுட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். You regain your divine image. You regain your uniqueness, unique creation status. You regain your authority because of the death and resurrection of Jesus Christ. Not by your own righteousness or good works, by His grace. You regain. What did you with that? எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு 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 வசனம் உண்டு, நான் சுருக்கமாக சொல்லி போகிறேன். இங்கே யோபுல வரும். 2 விதமான நிலங்கள் உண்டு. 2 விதமான நிலம். ஒன்று தண்ணீரை வாங்கினவுடனே குடித்து விட்டு பலன் கொடுக்கிறது. இன்னொன்று தண்ணீரை எவ்வளவு கொடுத்தாலும் உள் வாங்குகிறது. அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உள் வாங்குகிற நிலத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உள் வாங்குகிற அந்த தண்ணீரை வைத்து பலன் கொடுக்கிறதே, அதுதான் பிரயோஜனமான நிலம். யோபு அழகாக அதை பைட்டிக்காக சொல்வார். வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட் யூ ஆர், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் வி ஆர். சும்மா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் வந்து ஊழியம் செய்கிறேன், நான் வந்து பாஸ்டராக இருக்கேன், அதெல்லாம் இல்லை. யூ ஹேவ் டு ஷோ ஹவு யூ மேக் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எ காட்லி பர்சன். யுவர் இமேஜ், யுவர் அத்தாரிட்டி, யுவர் யூனிக்னஸ் கிரைஸ்ட் ஹேஸ் கிவன் டு யூ. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் தட்? அதனால்தான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். Whatever is behind, the past is past, the present is real, the future is our hope. ஓகே, கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நாள் போயிட்டா விடுங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்ல, நீ you are my image, you are unique and you have my authority in Jesus name.
What do you do with that? What do you do with that? Close your eyes and let's pray. கிருபையின் ஆண்டவரே, ஆதாமும் ஏவாளும் தவறி போன பொழுது உம்முடைய உள்ளம் எவ்வளவு மனவேதனை பட்டிருக்கும் என்பதை நாங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. உம்முடைய சாயலாக படைத்தீர், படைப்புகளிலே உயர்வாக கிளைமேக்ஸாக படைத்தீர், அவர்களுக்கு உம்முடைய அதிகாரத்தை கொடுத்தீர் சுவாமி. பாவத்தினாலே அவர்கள் இழந்து போன போது உம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் எங்களுக்காக அனுப்பி, ஆண்டவரே உம்முடைய சாயலினாலே நாங்கள் திருப்தியாகவும் உம்முடைய யுனிக்னஸ்னாலே நாங்கள் வாழவும், மட்டுமல்ல சுவாமி உம்முடைய அதிகாரத்தினாலே இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், நாங்கள் பலவீனர்கள். ஆனால் இந்த நாளிலே நீர் எங்களை அழைக்கிறீர் சுவாமி. நீர் கொடுத்த ரட்சிப்பை பெற்ற நாங்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம்? நீர் கொடுத்த அந்த ஆண்டவரே உம்முடைய சாயலை வைத்து என்ன செய்கிறோம்? நீர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து என்ன செய்கிறோம்? நீர் கொடுத்த அந்த ஸ்டேட்டஸை வைத்து என்ன செய்கிறோம்? Help us to show the difference between us and the world. Use us, Father. Help us to use each and every day as an opportunity to show your uniqueness to others. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.